இந்த வீடியோ விரால் மீன் பிடிக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக மட்டுமே முழுக்க அவங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும். மற்றவங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் பாருங்க, நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி கஷ்டப்படுறோங்கிறத தெளிவாக காட்டியிருக்கோம். காய்ஸ், நம்ம ஃபிஷிங் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கெலாம் ரொம்ப லேட்டு வேறு. ஆமாம், நம்ம வண்டுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. நான் வேணான்னு சொன்னேன், இன்னைக்கு வேணாம், ரெஸ்ட் எடுக்கலாம், அடுத்த வாரம் போகலான்ட்டு. இந்த ஆள் தாடி கேட்காம இழுத்துட்டு போயிட்டுருக்கான். மீன் இருக்குமான்னு தெரில. அதனால வேற காண கூப்பிட்டு போகிறேன்னா எங்கே ஓடிட்டான் பாதி வெளியிலேயே. மக்களே, ஏதாவது மீனை பிடிக்க முடிஞ்சா பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மீனை பிடிச்சிட்டோன்னு அர்த்தம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல பிடிப்போமா பிடிக்க மாட்டோமான்னு. கரெக்டாக 5:45 ஆகுது. இதாவது திருப்பூர் ஸ்ரீசக்தி தேட்டரை தாண்டி போயிட்டு இருக்கோம். காய்ஸ், நாங்கள் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம தாடியை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த போயிட்டு போகிறேன் அந்த ஆள். ஏய் தாடி, ஏய், இதான் நண்பர்களே திருப்பூர். கரெக்டாக சூரியன் இன்னும் விடியலை. இன்னும் விடியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கு. காய்ஸ், நான் போயிட்டு போறேன். யோ, எங்க போயிட்டு இருக்க? நம்மளை கழட்டி விட்டு போயிட்டு இருந்தாலும் நம்மளை கட்டிட்டு இருக்காங்க. வரேன், காலையிலே ஆடிட்டு இருக்கான். ஓகே மக்களே, டைம் ஆயிடுச்சு. டீ வாங்கி குடியா? டீ குடிச்சுதான் மக்களே போகணும். உடம்புலாம் குளிருது, இங்க மழை திருப்பூர்ல. ஓகே, நம்ம ஏதாவது ஒரு டீ கடையில சந்திக்கலாம். காய்ஸ், நம்ம போற வழியில மொரட்டு மாரத்தான் ஓடிட்டு இருக்காங்க. பார்க்கவே ஜாலியாக இருக்குது. எனக்கு ஆர்வமாக இருக்குது, நானும் போய் மாரத்தானில் ஓடுறேன்னு. காய்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் போராடி ஒரு டீ கடைக்கிட்ட வந்துட்டோம். என்னைக்குமே பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க இவ்வளோ லேட்டாக நாங்கள் போனதே கிடையாது. வாரம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. ஏதோ ஒரு 7:30. போன வாரம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, சொன்னா நாங்களும் உள்ள போகிற மாதிரி ஆயிரும். ஓகே காய்ஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆகும். ஒரு டீயை போட்டு அடுத்த சந்திக்கலாம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு தரமான வீடியோ. உண்மையாகவே இன்னைக்கு தரமான வீடியோ மக்களே. ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் போது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு புதுசாக பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு ராட் ரீல் வாங்கியிருக்கேன். அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இந்த ராடு பார்த்தீங்கன்னா ஃபேசில் பிராண்டோட சாவேஜ் அப்படிங்கிற ராடு, பைட் காஸ்டிங் ராடு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 150 கிராமில் உள்ள ராடு. ரொம்ப லைட் வெயிட்டு, ஆனால் ஹெவி ராடு. பெரிய மீன் பிடிக்கலாம். இந்த ராடை எடுத்துகிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு மக்களே எனக்கு ராடு வாங்கி. இந்த ராடில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதான் ஃபுல் ரிவ்யூ வீடியோ. யூஸ் பண்ணி பார்த்துடலாம். அது மட்டும் கிடையாது, இந்த ராடுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ரீல் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த ரீலையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், கேஸ்கிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. கேஸ்கிங்கில் நிறைய ரீல் நான் வச்சுருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீல் கேஸ்கிங்கோட ஷார்க்கி 3ன்னு சொல்லுவாங்க. லாங் கேஸ்ட்டு, ரொம்ப லாங் கேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற ரீல் தான் ஷார்க்கி 3. இது இல்லாமல் மெகாஜாஸ் இருக்குது. மெகாஜாஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்க்கியில் 3. இந்த ஷார்க்கி 3 வாங்கியிருக்கேன். இப்போ நான் ரீலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டுடுட். ஆனால் ரீல் இல்லை மக்களே. ரீலை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ரீலில் பார்த்தீங்கன்னா பிராவோட பிரைடே ஏற்றியாச்சு. ஏன்னா டைம் ஆகிடுச்சு மீன் பிடிக்க வரதுனால. காலையில் இங்கே ஸ்கூல் பண்ண முடியும்னு எல்லாத்தையும் ரெடிமேடாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரீலை காட்டுறேன் பாருங்கள். இதான் நம்மளோட ரீல். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பயங்கரமாக இருக்கும் ரீலு. இதில் பிராவோட பிரைடும் போட்டிருக்கேன். சூப்பரான ரீலு. இங்கே பாருங்கள், தரமாக இருக்கும். ஷார்க்கிக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க்கும் இதில் இருக்கும். அதே மாதிரி இதோட பல்லு நம்ம மெகாஜாஸில் இருக்க மாதிரி பல்லு இருக்கும். இந்த ரீலும் இந்த ராடும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேர்னே சொல்லலாம். பயங்கரமாக இருக்கும். ரொம்ப நாள் ஆசை, இதை வெயிட் பண்ணி வாங்கினேன். செம்ம வெயிட் பேலன்ஸ் மக்களே, பயங்கரமான வெயிட் பேலன்ஸு. இந்த ரீலுக்கும் இந்த ராடுக்கும் சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட இவங்க செட்டு சேர்த்தா கூட ஒரு 350 கிராம் தான் வரும். ரொம்ப லைட் வெயிட்டு. எவ்வளோ நேரம் வேணால் கேஷ் பண்ணலாம். அதே மாதிரி இது ஒரு ஹெவி செட்டப்பு, லைட் வெயிட் செட்டப் கிடையாது, காஸ்ட்லியான செட்டப்பும் கூட. இதோட மொத்த செட்டு பட்ஜெட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6, அங்கிட்ட ஒரு 4ன்னு வச்சா கூட ஒரு 10,000 ரூபாயாவது வந்துடும். பயங்கரமான செட்டப் தான் இது. உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஓகே மக்களை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்க ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி நம்ம அவுரி மீன் வேட்டையாட தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம டீமில் ஆசிக்கு, நான், அது மட்டும் கிடையாது, கிருஷ்ணா வந்திருக்கான். 3 பேர். நம்ம கேமராமேன் வண்டு முருகன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உடம்பு சரியில்லை, அதனால் வண்டு இன்றைக்கி லீவு. கேமரா பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் எடுக்கணும். இன்றைக்கி நம்ம தாடி தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதான் தாடி அங்கிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, நான் வந்து கேமரா வந்து கழுத்தில் மாட்டிட்டு எல்லா வியூ காட்டுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து மீன் பிடிக்க போயிடலாம். அட்வென்ச்சரின் உச்சகட்டமாக இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கே பதட்டமாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவு இந்த ராடை பயன்படுத்தி ஏதாவது மீனை பிடிச்சி இந்த ராடை டெஸ்ட் பண்ணிடலாம். நம்ம தாடி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சனியாக ஒரு ராடு வச்சுருக்காரு. நம்ம கிருஷ்ணா ஒரு ராடு வச்சுருக்கோம். மொத்தம் 3 ராடை வீச போகிறோம். யாருக்கு மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. காய்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ராடை ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. சாவேஜ் ராடு, கேஸ்கிங்கோட ரீலு, பிராவோட ஃப்ராக் போட்டிருக்கேன். இன்றைக்கி பிராவோ ஃப்ராக் தான், பாண்டா ஃப்ராக் யூஸ் பண்ண போகிறேன்.
பாண்டா பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு செட் ஆயிடுச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ இதான் நம்மளோட செட்டப்பு. புதுரியில் எப்போ யூஸ் பண்ணாலும் சரி பிரேக்கை ஃபுல் பிரேக்கில் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் பிரேக்கில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிரேக் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமமில் வச்சுருக்கேன், மேக்ஸிமமில் வச்சே புதுரியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதான் நல்லது. அதே மாதிரி டென்ஷன் ஆப்பு நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு செட்டாக பண்ணுங்கள். இந்த தம் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, தம் பிரேக் அப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பொறுமையாக இறங்கணும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ராகு ரொம்பவே பொறுமையாக இறங்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இறங்கும். ஸ்டார்டிங்கில் இந்த அளவுக்கு வச்சு கேஷ் பண்ணுங்கள். ஒரு 2 கேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ நான் பிரேக்கை லைட்டாக குறைப்பேன். இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் வந்து டென்ஷன் ஆப்புன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு பேர் டென்ஷன் ஆப்பு. டென்ஷன் ஆப்பை லைட்டாக குறைக்கணும். 1 செகண்டு, அதாவது நீங்கள் வந்து இந்த பிரேக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா 1 செகண்டில் கீழே விழுகிற மாதிரி வைங்க. அப்படி வச்சிங்கன்னா கரெக்டான ஸ்பீடு. ஓகே, இது வந்து எனக்கு கரெக்டான ஸ்பீடு. இப்போ நான் செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு போக தெளிவாக சொல்லித்தரேன், ஒரே இடையை சொல்லாமல். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் கேஷ் பண்ண போகிறோம். ஏதாவது மீன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். முடியாங்க. புடி சைஸு அண்ணா எப்படியா ஏற்றிருண்ணே, விட்டுறானே. போடு காய்ஸ், ஃபர்ஸ்ட் மீன். வண்டு ஃப்ராக்ல அது போடு வண்டு ஃப்ராக் ஓடுற தண்ணியில் அடிக்கிறான். தூக்குனா இன்னும் இந்தாண்ணா கிரிப்பரு கிரிப்பு இது குடியா குடுறா என்னண்ணா செஞ்சானா. ஓகே, நல்ல சைஸ் ரிலீஸ் பண்ணிடலாமா? மீன் ரிலீஸ் பண்ணலாமா? கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாம். வேணாம் விடுண்ணா. மக்களே, நல்ல மீன், கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். நான் கொண்டு போய் வளர்த்தலாண்ணா. அது வண்டு ஃப்ராக் ஊக் சைடு பார்த்தியா, தரமா இருக்கு. இத்தனை 1.5 கிலோவுக்கு மேலே தான் வரும். சூப்பர் சைஸு, நைஸ் கேட்ச். எதில் நான் பிடிச்ச வண்டு ஃப்ராக்ல நம்மளோட வண்டு பையன் ஆரஞ்சு கலர் ராடை காட்டினா. ராடு வந்து நம்மளோட டெட்லியன்ட்டு ஒரிஜினலு. இப்போ ஒரிஜினல் யார்ட்டையுமே ஸ்டாக் இல்லை. மக்களே, இங்கே பாருங்க, அண்ணனோட டெட்லியன்ட் ராடு. வீலெல்லாம் கொஞ்சம் கண்டமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ நாளாக நான் வச்சுருக்கேன் டெட்லியன்ட்டு? நீ வாங்கி கொடுத்தனாலேருந்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1 வருஷமாக வச்சு தட்டுன்னு தட்டுறோம். நல்லா இருக்குது. மீனை தூக்காட்டினா அருமையான மீன் மக்களே. இதை விட்டுறலாமா இல்லை எடுத்துகிட்டு போய் வளர்க்கலாமான்னு ஒரே யோசனையாக இருக்குது. ஜிலேபி மக்களே, விரால் தான் கிடைக்கல, ஜிலேபி கிடைக்கிது பாருங்க. அதுவே தன்னால என் கைக்கு வரான். அழகா மேலே ஏறி மாறையில் ஒட்டி பாசிட்டிங்க வந்துச்சு. பயப்படாம எத்தனை சோடு இருக்குண்ணா. நல்ல சைஸ் விட்டுருண்ணா. காய்ஸ், நம்ம பல மணி நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கோம், யாருக்குமே எந்த ஸ்ட்ரைக்கும் இல்லை. நம்ம ஆசிக்கனா பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுருக்காரு, கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுருக்கிறான். பெருசாக யாருக்குமே எந்த ஸ்ட்ரைக் இன்னும் கிடைக்கல. இதான் நம்ம யூஸ் பண்ணுற ராடு. இப்போ 1/2 மணி நேரம் வீசினதில் கை வலிக்கலை, வெயிட்டு கம்மியாக இருக்குது, நல்ல டிஸ்டன்ஸும் போகுது. அப்புறம் முக்கியமான விஷயம் லீடர் லைனு. இங்கே பாருங்கள், இது பேர் தான் லீடர் லைன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ராகுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நரம்பில் அட்டாச் பண்ணியிருப்போம். இதான் லீடர் லைனு. இதை வந்து பிரெயில் அட்டாச் பண்ணியிருப்போம். லீடர் லைனை கொண்டாந்து பிரெயில் அட்டாச் பண்ணியிருப்போம். இதான் என்னோடய செட்டப்பு. இப்படி தான் செட் பண்ணணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஸ் வீல் அட்டாச் பண்ணியிருப்பேன், ஈஸியாக கலட்டுறதுக்கு. இங்கே பாருங்கள், என்னோடய பிரேக்கிங் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பட்டன் நமக்குன்னா இவ்வளோ தான் டைம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பூல் ஆகாது. அதே மாதிரி நல்லா லாங்காக போகும். அங்கே வேறு எங்கே போய் விழுகுதுன்னு சும்மா லைட்டாக சொன்னால் போதும், அங்கே போயிடும். ஆசிக்கண்ணாக்கிட்டே போயிட்டு வருது பாருங்க. அதே மாதிரி நீங்கள் இழுக்கும் போது ஃப்ராகை எப்போயுமே இப்படி சுண்டி இழுக்கணும், மொட்டையாக இழுக்காதீங்க. இங்கே பாருங்கள், லைட்டாக தட்டிகிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஆக்ஷன் கொடுக்கும். ஃப்ராக் பாருங்கள், சத்தம் கேட்குதா? ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நேராக உள்ளே போகிறோம். அந்த புதருக்குள்ளே போய் அந்த சைடு போனால் தான் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் தண்ணிக்குள்ளே இறங்கி அங்கிட்டு போகிறேன். கேமரா அங்கிட்டு வந்து ஆன் பண்ணுறேன்.
ஸ்ட்ரைக்கு. மக்களே அடிச்சிருச்சு லைவ் ஸ்ட்ரைக்கு. என்ன குஞ்சா தெரியல, சின்ன மீன் நினைக்கிறேன். திரும்பி பண்ண இதுக்கு எனக்கு இல்லை பெருசு ஒன்று அடிச்சேன். சூப்பர் ஸ்ட்ரைக்கு போடு மக்களே. 2 கேட்ச்சு 2 குட்டி. ஆனால் 2 எடுத்துகிட்டு போகலாம். அது உயிரோட தானே இருக்கு? உயிரோட தான் இருக்கா. ஓகே சூப்பர்ண்ணா. அர்பன்ல எப்படி நைஸ் ஸ்ட்ரைக்கு போடுங்க மக்களே. 2 மீன் ஆயிடுச்சு இது வரைக்கும். அது ஊக் செட் ஆகலை, லைட்டாக இருக்கு. கழட்டுண்ணா, டேமேஜ் ஆகாமல் கழட்டி அதில் வைண்ணா. காய்ஸ் 2மே உசுரோட இருக்குது. நம்ம 2மே பார்த்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டர் டேங்க்கு போகிற மீனுங்க தான். நம்ம இப்போ மீன் பிடிச்சி அடுத்தவங்கள்ட்டெல்லாம் கேட்குறல, நம்மளே மீன் பிடிச்சி நம்ம மான்ஸ்டர் டேங்கில் வைக்க போகிறோம். ஸ்ட்ரைக். காய்ஸ் இப்போ நான் பாண்டாவை எடுத்து வச்சுட்டு வண்டை மாற்ற போகிறேன். மீன் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. பாண்டாவை தூக்கி அதில் போட்டு வண்டை தூக்கி இதில் போடுவோம். ஓகே, நம்ம அடுத்த லூர் ரெடி ஆயிடுச்சு. பாண்டாவை கம்பேர் பண்ணால் வண்டு எவ்வளோ பெருசு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள். ஹூஜ் டிஃப்ரெண்ட். வச்சு இப்போ ட்ரை பண்ண போகிறோம். A few moments later. காய்ஸ் நமக்கு நேரம் சரியில்லை. நம்ம வண்டு புறாவுக்கு பார்த்தீங்கன்னா அருந்து வச்சு லீடர் லைனோட சேர்த்து இப்போ மறுபடியும் நம்ம பாண்டாவை எடுத்துட்டோம். பாண்டாவை தான் ட்ரை பண்ணோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு மீன் கூட பிடிக்கல. காய்ஸ் கிருஷ்ணா அடிச்சிட்டா போகிறேன். எவ்வளோ பெருசுன்னு டே செம்மடா. வாடா வாடா இப்படி வாடா. செம்மடா மக்களே. தட்டி தூக்கிட்டான். காளி ஃப்ராக காட்டு. இங்கே போகிறேன் காளி. ஊக்கப்ப இருந்துச்சு. பரவாயில்ல ப்ரோ, பயங்கரமாக முழு நல்லாவே வந்து சவுண்டு சரியான சவுண்டு ப்ரோ. வந்து அடித்த சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஃபீல் எப்படி மீன் பிடிச்ச ஃபீல் ப்ரோ? இந்த ராடு உடஞ்சிருமோன்னு தான் ப்ரோ பயமாக இருக்குது. நல்ல வளையுது ப்ரோ. கிருஷ்ணா எப்படியோ சாதிச்சிட்ட. விடு வீட்டில் கொண்டு போய் மான்ஸ்டர் டேங்கில் விட்டு வளர்க்கலாம். அதோட பார்ட்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம் ப்ரோ. எப்படி இருந்துச்சு ஃப்ராகு? ஃப்ராகு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வாய் வச்சோன்னே ஹூக் செட் ஆகிருச்சு ப்ரோ. ஃப்ராகை காட்டு ப்ரோ. காளி எப்படி இருந்துச்சு? காளி வேற மாதிரி ப்ரோ. எல் ஸ்பின்னர் வேற போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சுல? நல்லா எப்படி சொல்ல, நல்ல பபிள்ஸ் வந்துடுது. சூப்பராக இருந்துச்சு ஃப்ராகு. கேனா மீனை காட்டினா மீனா இங்கே வாண்ணா. ஆக்டிவாக இருக்கா? எல்லாமே ஆக்டிவாக இருக்கா. உசுரோட இருக்கா. தொட்டியில் போய் வளர்த்துறோம். ஓகே வளர்த்தலாம் இல்லை வறுக்கிறோம். கொண்டுருவேன். கொண்டு தண்ணியில் விட்டு வளர்க்குறோம். நான் வறுக்கிறேன். வளர்க்குறேன். மான்ஸ்டர் டேங்கில் வளர்க்குறோம் காய்ஸ். டேங்குள்ளேயே வச்சு வறுக்கிறோம். ஓகே நம்ம போய் மீனை பிடிக்க ட்ரை பண்ண முடியாங்க காய்ஸ். மறுபடியும் பாண்டாவை மாற்றிட்டோம். கேஷ் பண்ணி பார்க்கலாம். காய்ஸ் அங்கெல்லாம் வந்து விட்டார் அவரு. இல்லைண்ணா அடிக்கலண்ணா. அடிக்கலண்ணா. பகலே வண்டு ஃப்ராக் உள்ள மாட்டிச்சுன்னு எடுக்க போகிறோம். அங்கே அவர் கட் பண்ணி விட்டாப்புல. என் ஃப்ராக் வர அங்கே கட் ஆயிடுச்சு. போய் பார்ப்போங்க எது ஃப்ராக் இருக்கான்னு. மகளே தண்ணி சரியான ஆழம். இந்த மனுஷன் வேறு ஆகுனா ஃப்ராக் கட் பண்ணி விட்றாப்புல. உன்னை கொன்றுவேன். நில்லு ஃபஸ்ட்டு அந்த ஃப்ராக் எடுத்துற. பயமாக இருக்குது. பாவோட புது ஃப்ராக் ஒன்றும் யூஸே பண்ணல அந்த மனுஷன். ஐயோ எது தண்ணியில் வேறு அங்கே மக்களே. ஐயோ கழுத்து வைக்கி தண்ணி இருக்குது. ஐயோ பயமாக இருக்குண்ணா. ஆழமாக இருக்குண்ணா. மக்களே நில்லுங்க. அங்கே ஒரு ஃப்ராக் இருக்குது. அதை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வண்டு ஃப்ராகை தேடுவோம். ஏன்னா இவன் தான் கண்ணுக்கு தெரியுதுண்ணா. யார் மக்களே போட்டு அடுத்த செகண்டே ஊக் செட் ஆகிடுச்சு. இப்படி ஊக் செட் ஆச்சுன்னா நான் எப்படி எடுக்கிறது? எடுத்துட்டேன். அடுத்த ஃப்ராக் போய் எடுப்போம். எங்கிட்டே நோ குட்டி மீனோட இருக்குண்ணா. அங்கே வாடா. ஃப்ராக் மீனோட இருக்கு. அது முள்ளுக்குள்ளே இருக்கியா? எப்படியா விடுறது? குட்டி மீனியா? ஐயோ சரியான முள்ளியா. சட்டை வேலை போட்டோம் இல்லையா? அம்மா மக்களே குட்டி மீன்
அதே உள்ளே போட்டு டிப் பண்ணியிருக்காப்புல போல. மீனோடு இருக்குது. எப்படி எடுக்கிறது? இன்னும் நில்லா கிப்பருக்கு எதுக்கு எடுத்து வந்தேன், பார்ப்போம். ஐயோ யா ஒரு நிமிஷம் இருங்க, நான் உள்ளே போய்க்கிறேன். ஏன்னா இங்கே நிற்கவே முடியல, சரியான முள். பாருங்கள் முள் பாருங்கள். மீனோட இங்கே பாருங்க, ஃப்ராக் கட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், மீனோட இருக்குது ஃப்ராக். இங்கே பாரு. ஐயோ இல்லையா, நான் வெளியே வந்துக்கிறேன். முள்ளில் நிற்கிறேன், குத்துது. மீன் அடிச்சிட்டே அடிங்க. எம்மோ யோர்வங்களே, ஃப்ராக் வட்டி ஃப்ராகு உள்ளுக்குள்ளே மாட்டி வச்சு சொல்லி விட்டு கட் பண்ணி விட்டோம். பார்த்தா மீனோட கட்டாயிருக்கு. நான் அப்போவே நினச்சேன். ஐயோ பயமாக இருக்குது முள். ஐயோ வானா 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 வானா. சரியான முள்ளுண்ணா. எப்படி அதுக்குள்ள தூக்கி வீசுனா? முதல்ல கட்டாச்சுலண்ணா, அப்போ தான் நான் காட்டினா. இப்போ ஃப்ராக் என் ஃப்ராக் கட்டாலேன்னா கண்டிப்பாக இறக்கி இருக்க மாட்டோம். மக்களே ஒரு குட்டி அவுரி. மக்களே இங்கே பாருங்க, நம்ம வண்டு ஃப்ராகில் அடித்த மீன். ஆக்சுவலாக கணக்கால் நான் ஒரு மீன் பிடிச்சிட்டேன். ஆனால் இது நான் பிடிச்ச கணக்குலேயும் வராது, பிடிக்காத கணக்குலேயும் வராது. குட்டி மீன் ஃப்ராக் கட்டினா, வண்டு ஃப்ராக் கிடச்சிருச்சு. ஓகே, இவன் இந்த ஃப்ராகை திருப்பி கொடுத்ததுனால இவனை ரிலீஸ் பண்ணிடலாம். விட்டுருண்ணா அவனை, பாவம். விட்டுலாமா? விட்டுருண்ணா, போயிட்டா ஓடுறான் எப்படி ஓடுறான் பாருங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வண்டு ஃப்ராகை வந்து சரி பண்ணிவிட்டு அடுத்த வேட்டைக்கு ஆரம்பிப்போம். மோனோஃப்ளமன் லைன் தான் கட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், பிரைடு கட் ஆகல, லைன் கட் ஆகிடுச்சு. இது வந்து 50 mm லைனு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெருசாக போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 100 mm கிட்ட போட்டிருக்கோம். இதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ 100 mm லைனு. ஓகே, இப்போ நம்மகிட்ட 2 ஃப்ராக் இருக்குது. மறுபடியும் இப்போ நம்ம வண்டு ஃப்ராகே மாற்றி மீனை பிடிக்க ட்ரை பண்ணலாம். இல்லை இல்லை காய்ஸ், மிஸ் ஆயிடுச்சு. குஞ்சான் காய்ஸ். இப்போ ஒரு இக்கட்டான நிலமை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாரோ அகழி வெட்டியிருக்காங்க. இந்த சொடுக்கு இருக்குது. இதை எப்படி தாண்ட போகிறேன்னு தெரில. கீழே விழுந்தோன்னா இன்றைக்கி சங்கு தான். தாண்டிடுறா சும்மா காய்ஸ், உயிர் தப்பிச்சிட்டோம். ஓகே, நம்ம பாய்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. வாங்க போய் மீன் பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அவங்க 2 பேர் மீன் பிடிச்சிட்டாங்க. நான் தான் இன்றைக்கி ஒன்றுமே பிடிக்காமல் வெறுங்கையோடு சுற்றிட்டுருக்கேன். சாரி, வெறுங்கை கிடையாது, நம்மள்ட்ட ராடு இருக்குது. ராடு மட்டும் பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் நான் இன்னும் ஒரு மீனையும் பிடிக்கல. 2 ஸ்ட்ரைக்கு, நல்ல ஸ்ட்ரைக்கை மிஸ் பண்ணிட்டேன். அடச்சா மக்களே, டைம் சரியில்லை மக்களே, போயிடுச்சு. 2000 years later. பிராவோ ஃப்ராக் மாட்டிக்கிச்சு. இழுத்து பார்க்கலாம். வந்தால் நமக்கு டிக்கெட்டு தான் மக்களே. சுத்தமாக முடியல, அவ்வளோதான். பாண்டா ஃப்ராகும் போயிடுச்சு. மீன் பிடிக்க வர எல்லா நாளும் மீன் கிடைக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மீன் கிடைக்காது. இதெல்லாம் சகஜம்தான். மீன் பிடிக்க வரும்போது சில நேரம் நமக்கு கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது.
அதெல்லாம் பார்த்து வெக்ஸ் ஆகிக்கூடாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங்கை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள், இல்லைன்னா என்ன மாதிரி தான் புலம்பிட்டு தெரியணும். சும்மா சொன்ன ஃப்ரெண்ட்ஸ். சில டைம் பார்த்தீங்கன்னா மீன் கிடைக்கும், கிடைக்காம போகும். இதெல்லாம் நார்மல் தான். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ஸ்ட்ரைக் அடித்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் உள்ளே போய் ட்ரை பண்ணலாம். விடாமுயற்சி தான், ஜாலியாக பிடிக்கலாம். நமக்கு இன்னும் ஒரு 4 மணி நேரம் இருக்குது, அதிலே ட்ரை பண்ணலாம். காய்ஸ், ரொம்ப நேரம் ஆச்சு, மீன் எதுவும் கிடைக்கல. இப்போ டீ குடிக்கலான்னு போயிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்ட்ரைக்குன்னு கத்தணும். இப்போதைக்கு முன்னாடி ஒரு முரட்டு மீன் ஒன்று போய்கிட்டு இருக்கு, அதுக்காவது கேஷ் பண்ணுறேன். ஸ்ட்ரைக்! இன்றைக்கி யார் முகத்தில் முழித்தேன்? காலையில் இருந்துச்சு யார் முகத்தில் கிருஷ்ணா முழித்தேன்? இந்த ஆள் மூஞ்சானே முழித்தேன். அட பாவி தாடி, காலையிலே தாடி தான் மக்களை எழுப்புனா. 3 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்புனா. உன்னே அவர் தான் எழுப்புனாரா? நீ பிடிச்சிட்டியே, நான் பிடிக்கலையே. மக்களே, இது கொஞ்சம் மோசமான நிறையா இருக்கு மாட்டிருக்கு. டீ வாங்கி கூட எங்கேயா டீ கடை இருக்கு? குடிக்க வந்ததில்ல கேட்டாங்க, கொடுத்துட்டோம். வளர்த்தாலும் ஆசையாக இருந்தோம். நான் குட்டியும் கொடுத்தேன். கொடுத்துட்டேன், இனியும் கொடுத்துடலாம். இன்னும் ஒரு மீனையும் பிடிச்ச பாடு இல்லை. கிடைச்ச மீனையும் ஒரு தொட்டை கொடுத்துட்டோம் ஃப்ரீயாக. பார்க்கலாம் ஏதாவது மீன் கிடைக்குதான்னு. கிடைச்சாதான் வீட்டுக்கு போக முடியும். பார்த்தானா நான் இது தூண்டியே வாங்கினேக்கு அதான காரணம். நாங்களே தூண்டிலாம் விட்டுட்டு பொழப்ப பாலாம். ஒரு மீன் கூட மாட்டேங்குதா? ஊர் விட்டு ஊர் வர வேண்டியதாக. நான் உங்களை குழம்பிட்டே கிடப்பேன். அவருக்கு மட்டும் எப்படி தான் மீன் அடிக்கிறதே தெரியல. நான்லாம் முக்கி போடுறேன், எனக்கு ஒரு மீன் கூட அடிக்க மாட்டேங்கிற மாதிரிண்ணா. நன்றி. அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கு பின்னாடி வர எவ்வளோ கஷ்டங்கிறது அந்த வீடியோக்கு வந்தாலே புரியும். என்ன புலம்புவ சொல்லு. வீடியோ பார்த்து புலம்புவேண்ணா. ஏன்னா எனக்கு மட்டும் மீன் அடிக்குது, உனக்கு அடிக்கல. டே மக்களே, காலையிலேருந்து நான் பட்ட கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு மீன் கூட அடிக்கலைன்னு வயிற்றுச்சல் இருந்தேன். அது இவனுங்கெல்லாம் வீடியோ பார்த்து புலம்புவானுங்களாமா, எனக்கு மட்டும் மீன் கிடைக்குது அதனால கிடைக்கலன்னு. என் கூட ஒருத்தர் இருப்பார், பார்த்துருக்கியா? கருப்பாக கொடூரமாக இருப்பாரா? அவர் தப்பு தான். அடிச்சுட்டு ஆற்றுல மக்களே தாடி ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. பாடி எங்கிட்டா கிடக்கான்னு பார்க்கணும். காய்ஸ், இன்னைக்கு தாடி சாவு கன்ஃபார்ம். பையன் தாடியை புழக்க ரெடி ஆகிட்டான். கூப்பிட்றா பசங்கள்லாம். கூப்பிட்ற இன்னைக்கு நொறுக்கி தலையலாம். காய்ஸ், மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4 ஃபுல்லாக சுற்றியாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், மூஞ்சி கருகருன்னு இருக்குது. கிட்டத்தட்ட 5 மணிக்கு ஆரம்பிச்சு எங்கள் பயணம். ஆசிக்க நல்லா குளிச்சுட்டு வந்திருக்காரு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நரின்னு சொல்ல முடியாது, நரி பாதி இன்னொன்று ஏதோ ஒன்று மிருகம் கலந்துருக்கு. காலையில் 3 மணிக்கு அவனா அலாரம் வைப்பானா. 3 மணிக்கு அடிக்குது, அடிக்குது. காலையில் 10 மணி வரைக்கும் அலாரம் அடிக்குது. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாடி 2-3 மீனை பிடிச்சிட்டான். நம்ம கஞ்சா பார்த்தீங்கன்னா முரட்டு மீனாக பிடிச்சிட்டான். நான் தான் இன்னும் ஒன்றுமே பிடிக்கல. இருக்க எல்லா ஸ்ட்ரைக்கும் மிஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். இங்கே வேற ஒருத்தன் ஆளை கூட்டு வரான் அடிக்கிறதுக்கு. போடுறா இந்த ஆளை அடிங்கிறா சாக்கா வச்சுக்கிட்டு. ஓகே மக்களே, இன்னொரு அரை மணி நேரம் ட்ரை பண்ணுவோம் ஏதாவது மீன் கிடைக்குதான்ட்டு. நான் கூட பார்த்தீங்கன்னா மீன் கிடைக்கல, நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நினச்சேன். இவன் பாருங்கள், அவன் எனக்கு மேலே இருப்பானாட்டிருக்கு. வீடியோவை பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் மீன் கிடைக்குது, எனக்கு கிடைக்கலன்னு இவன் ரொம்ப வயசு எரிஞ்சிருக்கான். அதனால தான் நமக்கு மீன் கிடைக்கலையாட்டிருக்கு. இந்த அண்ணாக்கெல்லாம் அடிக்குது, எனக்கு ஒரு மீன் கூட அடிக்கணும் வயிற்றுச்சு. அப்படியே கூட போட மாட்டேன். ஓகே காய்ஸ், பார்க்கலாம் ஏதாவது மீன் கிடைக்குதான்ட்டு. வாங்க பார்ப்போம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது, ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, நான் ஏன் ஒரு தாடி சோக்கருங்கிறேன். எந்த கிறுக்கனாவது டிஷர்ட் அப்படி தலைங்களால் போடுவானா சொல்லு? டிஷர்ட் அங்கிட்டு போடு, கொச்சை தூக்கி முன்னாடி போட்டு லக்கி ஃபிஷிங் டேக்கர்ஸ்ல, அதனால லக்கி ஃபிஷ் தூக்கி பின்னாடி போட்டு எப்படி சுற்றிட்டு இருக்காம பாருங்க. மக்களே, இதான் நம்ம கடைசி லொக்கேஷன். இங்கேயும் மீன் கிடைக்கலன்னா இன்றைக்கி வெறுங்கை தான் எனக்கு. பார்க்கலாம் மக்களே. ஒரு வழியாக நம்ம வீச வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம். இதுதான் அந்த வீச வேண்டிய லொக்கேஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ராடை வச்சு இன்றைக்கி 3 ஸ்ட்ரைக்கை மிஸ் பண்ணிட்டோம். நான் இன்னும் ஒரு மீனை கூட ஒழுங்காக லேண்ட் பண்ணல. ராடு யூஸ் பண்ண நல்லாயிருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக வீசியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 500 வாட்டிலேருந்து 1000 வாட்டி வீசியிருப்போம். பெருசாக பார்த்தீங்கன்னா கை வலியெலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஹேண்டில் பண்ண சூப்பராக இருக்குது. நல்ல லாங் கேஸ்ட்டும் போகுது. குட்டி ஃப்ராகு தான், நம்ம வண்டு ஃப்ராகு தான் யூஸ் பண்ணுறேன், 8 கிராம் ஃப்ராகு. இதுக்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு நல்ல தூரமாக போகுது. அங்கே தெரியுதுங்களா ஒரு புதர், அந்த புதர் வரைக்கும் என்னால் வீச முடியும். வீசி காட்டுறேன் பாருங்கள். வேறு புதருக்குள்ளே போய் விழுது. நல்ல டிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஆசிக்கண்ணா வாணா மக்களே, கேமரா கட் பண்ண கேப்பில் அடிச்சிட்டாப்புல. ரொம்ப நாட்டு வராள் இன்னும் அவருக்கு நாட்டு வராள் மாட்டிக்கிட்டான். அண்ணே ரொம்ப தூரத்துலேருந்து அடிச்சேண்ணே. ஊக் ஷாட் தரமாக ஏறி இருக்கு போல. ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி வந்தால் கிடச்சி. எதுனா செத்து போன பாம்பு மாதிரி கிடக்கு.
டயர்டாக இருக்கா? பாவண்ணா அது என்னையா மண்டையில் போட்டு ஏற்றிருக்கியா பாரியா ஊக்சட்டை. காலையிலேருந்து மீன் கிடைக்காத விரக்தி மக்களே. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா முடியல மக்களே. சத்தியமாக காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்தோம். 5 மணியாண்ணா? 5 மணிக்கு ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு டிராஃபிக்னால 2 மணி நேரம் லேட்டு. இப்போ மணி எவ்வளோண்ணே? ஒரு 6க்கு மேலே இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 13 மணி நேரமாக பிடிச்சிருக்கோம். நான் இப்போ தான் ஒரே ஒரு விரால லேண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவுரி பிடிச்சாங்க. நாங்களாம் பிடிச்சா தெரியான சம்பவம் பண்ணிட்டோம். நாங்கள் இன்றைக்கி ரொம்ப மோசமான நாள் மக்களே. இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடக்கும். ஒரு சில நாள் மீன் கிடைக்கும், கிடைக்காது. ஏன்னா எல்லா நாளும் மீன் கிடைக்குமா? இல்லை வாய்ப்பே கிடையாது. எல்லா நாளெல்லாம் மீன் கிடைக்காது. ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காம போகும். போன வாரம்லாம் எப்படி பல்பு வாங்கிட்டு வந்தோம். ஆமாம், இந்த வாரமும் பல்பு தான். கொஞ்சம் காப்பாற்றிருச்சு, அவ்வளோதான். போன வாரம் நானும் ஆசிக்கனா போயிருந்தோம். 2 பேர் போய் ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. ஃபுல் டே ஹோல் டே வேஸ்ட்டு தான். வேறு மழை வேறு வந்துருச்சு. ஆமாம் மக்களே. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுலேருந்து தெரியப்படுத்துறது என்னென்னா, எல்லா நாளும் மீன் கிடைக்காது. மீன் கிடைக்கிறப்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. ராடு நல்லா இருக்குது, யூஸ் பண்ண சூப்பராக இருக்குண்ணா. ரீலும் சூப்பராக இருக்குது. அண்ணனும் வீசி பார்த்தாரு. எப்படின்னா இருக்குது? வீசி செமையாக இருக்குது. ராடு லைட் வெயிட்டாக இருக்குது. வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம்ஸ் தான் ஒரு ராடுன்னு ரீலோட வெயிட்டு. அது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டிருக்கேன்னு தப்பாக நினைக்காதீங்க. வண்டி ரோட்டில் நிப்பாட்டோம். ஆமாம் மக்களே, பக்கத்தில் நிப்பாட்டிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம். இதான் கடைசி ஸ்பாட்டு. இஷ்டம் வர அங்கே நிப்பாட்டிட்டு இருந்துருக்கோம் நாங்கள். ஓகே மக்களே, அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பாய். ஒரு வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காட்டணும். ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி அலையிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. மழை வந்துருச்சு. இன்னும் வீட்டுக்கு எப்போ போக போகிறோன்னு தெரில. ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். பாய்.